அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அன்-நாஸிஆத். குதிரைகள். இது சத்தியங்கள் பற்றிய இன்னோர் அபிப்பிராயமாகும். இமாம் ஜமஹ்ஷரி தமது அல்-ஹஷாப் என்ற அல் குர்ஆன் விரிவுரை நூலில் இக்கருத்தை முன்வைக்கிறார். முந்திக்கொண்டு சென்று என்ற 4வது வசனத்தை விளக்கும் போது தாபிஈன்களின் அறிஞரான இமாம் அத்தா இப்னு அபி ரபாஹும் இக்கருத்தை கூறுகிறார். இதன்படி இவ்வசனங்கள் கீழ்வருமாறு மொழிபெயர்க்கலாம். மூக்கணாங்கயிற்றை அவிழ்த்து இழுத்தவாறு ஓடும் குதிரைகள் மீது சத்தியமாக, நிலம் விட்டு நிலம் கடந்து ஓடும் குதிரைகள் மீது சத்தியமாக, மிக வேகமாக ஓடி முந்திக்கொண்டு சென்று காரியங்களை நிர்வகிக்கும் குதிரைகள் மீது சத்தியமாக. நிலம் விட்டு நிலம் கடந்து ஓடும் குதிரைகள் என 2ஆம் வசனத்தில் வந்துள்ள மொழிபெயர்ப்பின் அரபு பதம் நாஷிதாத் என்பதாகும். நாஷிதாத் என்ற சொல்லுக்கு இடம் விட்டு இடம் செல்பவை என்ற இன்னொரு கருத்தும் உண்டு. இச்சத்தியங்கள் குதிரையை குறிக்கும் என்பதை சொல்லின் இக்கருத்து காட்டுகிறது என விளக்குவர். பயிற்றப்பட்ட குதிரைகள் தமது எஜமானின் குறிப்புக்கு ஏற்ப காரியங்களை நிர்வகிக்கக்கூடியவையாகும். அந்த வகையிலேயே காரியங்களை நிர்வகிக்கும் குதிரைகள் என்பதை பொருள் கொள்ள வேண்டும். குதிரைகளின் அதிவேக ஓட்டம் என்பது அவை யுத்தத்திற்காக செல்வதை குறிக்கிறது. யுத்தம் என்பது ஒரு பாரிய அதிர்வு, குழப்ப நிலை, மோதல். சூராவின் பின்னைய வசனம் உலக அழிவை ஒரு பாரிய அதிர்வாக வர்ணிக்கிறது. அந்த அழிவிற்கான ஒரு காட்சியாகவே குதிரைகளின் யுத்தத்திற்கான புறப்பாடு இங்கே தரப்பட்டது. இது மனிதனின் கண்கூடாக காணத்தக்க காட்சி. உலக அழிவும் அதனை ஒட்டிய மறை உலக நிகழ்வுகளும் இந்த காட்சிக்கு பின்புலத்தில் இங்கு தரப்படுகின்றன. கோள்கள், நட்சத்திரங்கள். இந்த சத்தியங்கள் கோள்களையும் நட்சத்திரங்களையும் குறிக்கின்றன என்பது இன்னொரு அபிப்பிராயமாகும். இக்கருத்தை இமாம் கதாதா, இமாம் ஹசனுல் பசரி போன்றோர் கொண்டுள்ளனர். அக்கருத்திற்கேற்ப வசனங்களை நோக்குவோம். ஒரே சீராக ஓடும் நட்சத்திரங்கள் கோள்கள் மீது சத்தியமாக. நாசியாத் என்ற பிரயோகத்தை அரபு மொழி வழக்குப்படி மேற்கூறியவாறு மொழிபெயர்க்கலாம். நஸஅ அல் பரசு சனனன் என்பது ஒரு அரபு மொழி பிரயோகம். குதிரைகள் ஒரே சீராக ஓடின என்பது இதன் பொருள். இப்பிரயோகத்திலிருந்தே மேற்குறிப்பிடப்பட்ட மொழிபெயர்ப்பு பெறப்பட்டது. இடம் விட்டு இடம் நகர்ந்தோடும் நட்சத்திரங்கள் மீது சத்தியமாக. நாஷிதாத் என இவ்வசனத்தில் பிரயோகிக்கப்பட்டுள்ள சொல் இடம் விட்டு இடம் நகர்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதனை ஏற்கனவே விளக்கினோம். மிக விரைந்தோடி முந்திக் கொண்டு சென்று காரியங்களை நிர்வகிக்கும் நட்சத்திரங்கள் கோள்கள் மீது சத்தியமாக. நிர்வகித்தல் என்ற பிரயோகம் கோள்கள் நட்சத்திரங்களுக்கு எவ்வாறு பொருந்தும் என்ற கேள்வி எழக்கூடும். இரவு பகல் மாற்றம், பருவ காலங்களின் மாற்றம் அனைத்தும் பூமி எனும் கோளையும் சூரியன் என நாம் அழைக்கும் நட்சத்திரத்தையும் ஒட்டி நிகழ்தல் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். சந்திரனுக்கும் பூமியின் மீது ஒரு தாக்கம் உள்ளது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. இக்கருத்து பின்னணியிலேயே நிர்வகித்தல் என்ற சொல் இங்கு பிரயோகிக்கப்பட்டுள்ளது என்று கொள்ள முடிகிறது. இவ்வாறு இம்மூன்று வகையில் அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இவ்வசனங்களின் கருத்தை நெறிப்படுத்தி விளக்குகின்றனர். சத்தியங்களை கொண்டுள்ள இவ்வசனங்களில் அடுத்து அவதானிக்க வேண்டியது 2 முக்கிய விடயங்களேயாகும். ஒன்று, இந்த வசனங்களில் வரும் சத்தியங்களுக்கான பதில் வசனமாக நேரடியாக சொல்லப்படாமை அவதானிக்கத்தக்கது. ஏற்கனவே விளக்கியது போன்று சத்தியம் என்பது இத்தகைய இடங்களில் கவன ஈர்ப்புக்கான ஓர் உத்தியையன்றி இலக்கண பிரயோகமாக அது அமையவில்லை. அதாவது இந்த 5 வசனங்களும் சொல்லும் விடயங்களில் கவனத்தை குவிக்குமாறுதான் இச்சத்தியங்கள் வேண்டுகின்றன. 2, அம்மூன்று கருத்துக்களில் எக்கருத்து இவ்விடத்தில் மிக பொருந்தி செல்கிறது என்பது அடுத்து அவதானிக்கத்தக்க விடயமாகும். இவ்வாறு சத்தியத்திற்கு மேற்சொல்லப்பட்ட கருத்தை சத்தியத்திற்கான அடிப்படையாக கொள்ளும் போது பல இடங்களில் ஒரு வகையான கருத்து குழப்பமும் மயக்கமும் தோன்ற முடியும். இந்நிலையிலேயே அல் குர்ஆனின் நவீன ஆய்வாளர்கள் சிலர் இத்தகைய வசனங்களை வேறு வகையில் விளக்குகின்றனர். அதனை கீழே தருகிறோம். அல் குர்ஆனை பொறுத்தவரையில் சத்தியங்கள் என்ற இந்த வசன பிரயோகம் ஓர் இலக்கிய உத்தியாகும். அதாவது கருத்துக்களுக்கு உடல் கொடுத்தல் என்ற உத்தி இங்கே கருத்துக்களை பருப்பொருட்களாகவும் பௌதிக காட்சிகளாகவும் அல் குர்ஆன் காட்ட முயல்கிறது. ஒரு கருத்தை சொல்ல அதற்கு பொருத்தமான பௌதிக காட்சியொன்றை அது கொண்டு வருகிறது. அத்தோடு கவனத்தை ஈர்க்க சத்தியத்தையும் அது இங்கு பயன்படுத்துகின்றது. சத்தியம் கவனத்தை ஈர்க்கும் திறன் கொண்ட ஓர் அழுத்தமான பிரயோகம். அதனால்தான் அல்லாமா முஹம்மது அசத் தமது தஃப்சீரில் இவ்வாறான சத்தியம் வரும் இடங்களில் கன்சிடர், அவதானத்தில் கொள்ளுங்கள் என மொழிபெயர்த்தலே பொருத்தம் என காண்கிறார். இந்த வகையில் சத்தியங்களை கையாளும் அல் குர்ஆனின் வசன பிரயோகங்கள் ஒரு கலை வடிவமே. குறிப்பாக அது ஒரு வகை குறியீட்டு அமைப்பாகும்.
இக்கருத்தே அல் குர்ஆனில் வரும் பிரபஞ்ச பொருட்கள் மூலமான சத்தியங்களை விளக்க மிக பொருத்தமாக அமைந்துள்ளது. எனினும் ஒரு சில இடங்களில் சொல்ல வரும் கருத்திற்கு சான்றாக அமையும் வகையிலும் சத்தியங்கள் பாவிக்கப்பட்டுள்ளமை அவதானிக்கத்தக்கதாகும். சூரா அஸ் ஷம்ஸ் என்ற சூறாக்களில் வரும் சத்தியங்கள் இதற்கு உதாரணமாக அமைய முடியும். அவ்விரு சூறாக்களின் போதும் இக்கருத்தை விரிவாக நோக்குவோம். சத்தியங்களை கொண்டுள்ள இவ்வசனங்களை நோக்கும்போது இன்னொரு உண்மையும் துலங்குகிறது. சத்தியங்களை கொண்ட இவ்வைந்து வசனங்களும் ஒரு வகை உண்மை செறிந்த வசனங்கள். குறிப்பாக அவை இவற்றைத்தான் குறிக்கின்றன என உறுதியாக சொல்ல முடியா நிலை இங்கு காணப்படுகிறது. தொடர்ந்து வரும் உலக அழிவு குறித்த வசனமும் சத்தியம் பற்றிய வசனங்களைப் போன்றே ஒரு மயக்கமான போக்கை கொண்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.